ஜெயஸ்ரீ கிட்ட நம்ம இன்னைக்கு கேட்டு ஜெயஸ்ரீ மூலமா நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மெஷினிங் அப்படின்னா என்னன்னு கேட்கும். மெஷினிங்னா என்ன தெரியுமா? இப்போ சமைச்சு ஆரம்பிச்சிருக்கீங்க, வந்தவங்க மெஷினிங் கேட்டால் முடியும் நியாயமா? சரி, மெஷினிங்னா ரா மெட்டீரியல், சரியா? ரா மெட்டீரியல் ஒரு ஃபார்ம். இந்த ரா மெட்டீரியல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரா மெட்டீரியல் வந்து டிசைட் ஷேப் மாறும். எப்பவுமே வந்து ரா மெட்டீரியல்ல ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டா மாத்துறது நம்ம வேலை. கவனி, நல்லா தூக்கு கவனி. திரும்ப எப்போ கேட்டால் சொல்லணும், மெஷினிங் எப்பாச்சும் யாராச்சும் வழியில் ஆடுறதுல கேட்டால் கூட சொல்லணும். Machines the process of converting the raw material into finished product by removing the some unwanted material. So இதெல்லாம் remove ஆயிடுச்சா? So by removing the excess material, சரியா? எனக்கு இப்படிதான் வேணும் ஷேப், ஆனா எப்படி இருக்கான்? இப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன் அப்படின்னா, அப்ப எப்படி ஆயிட்டேன் அப்படின்னா it has to be remove some material, yeah, it is excess material இல்ல unwanted material இல்ல நம்ம finished product வரதுக்கு தேவையில்லாத material remove பண்ணி. சோ இதான் மெஷினிங் process. மெஷினிங்னா remove பண்ணிருக்கோம். இது வந்து பிளேட் அதெல்லாம் சரியா? சோ எல்லாமே இருக்கு. சோ அதுதான் வந்து நீங்க மெஷினிங் processல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சோ மெஷினிங்னா இதான் excess material ரிமூவ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? ஃபினிஷ் ப்ராடக்ட். எங்கது ஆவளது சத்தமா பேசுறோம். டெசிபிள் வந்து எப்பவே பாத்துங்க, இன்டர்வியூல அந்த டோன் கரெக்ட்டா இருந்தா செலக்ட் பண்ணுவோம். சோ இப்போ வந்து நான் உங்க மேடையில என்ன இருக்குன்னா திஸ் ஃபார் யுவர் இன்டர்வியூ, சரியா? சோ இன்டர்வியூ ப்ராசஸ்ல போல்டா பேசணும். மேடையில இருந்தாலே நீ தைரியம் வந்து, அங்க இருக்கிறத விட நீ மேடையில இருந்தா நீ தைரியம் வந்து. உன் கை பேசும், கண் பேசும், வாய் பேசும், உடம்பே பேசும். அப்ப அந்த மாதிரி ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த குரல்ல ஒரு தொனி வரும், டெசிபிள் கம்பீரமா இருக்கும், செத்து போன மாதிரி இருக்காது, உயிரோட்டமா இருக்கும். ஸோ அது ஒரு ப்ராசஸ். ஸோ ரெண்டுமே அச்சீவ் பண்ணும், சரியா? தேங்க்யூ.